டேஸ்டியான ஆட்டுக்கால் செய்யலாமா? ஆட்டுக்காலை சுத்தமாக க்ளீன் பண்ணணும்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். இந்த ஊற வச்ச ஆட்டுக்காலை ஒரு கத்தி இல்லை ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனா நீட்டாக க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்கால் கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மறக்காம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 வரமிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்து அது கூட கொஞ்சமா தேங்காய் போட்டு பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய், 250 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டு அடுத்தது அரை தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இதை மைய பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. இந்த சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடல் எண்ணெய், கொஞ்சமா கடுகு, சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு வேக வச்ச ஆட்டுக்காலையும் போட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருந்த சாந்து அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அண்ட் ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியும் உள்ள ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இங்கே தேவையான அளவு தண்ணி உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டு இறக்குனா சூடான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி.